எனக்கு பிடிச்ச லைஃப்பில் நான் டெய்லி யூஸ் பண்ணுற 3 பவர்ஃபுல்லான அட்வைஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்களும் சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களோட லைஃபுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்வைஸ் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். அதாவது எதுவுமே பண்ணாமல் இருக்கிறத விட ஏதாவது ஒன்று பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம், நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு புக்கை ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுருக்கீங்க. ஒரு புக்கில் ஒரு பேஜை ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருக்கீங்க. இப்போ அந்த பேஜை உங்களால் ரீட் பண்ண முடியுது. அன்னைக்கு நீங்கள் மிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு லைனை சரி அன்னைக்கு நீங்கள் ரீட் பண்ணி முடிக்கிறீங்க. ஒரு பேஜை ரீட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும், ஒரு லைனை ரீட் பண்ணுறதுக்கு டைமே ஆகாது. ஒரு லைனை நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்கன்னு வைப்போம். இப்போது நீங்கள் 20 டைம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், ஒரு பேஜை நீங்கள் மிஸ் பண்ண டேட்லேயே முடிச்சிருப்பீங்க. அதாவது சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சரி நீங்கள் அந்த ஸ்டெப்ஸை பண்ணுறது நல்லோம். அப்போ டச்சு விட்டு போகாமல் இருக்கும். இதை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். எப்போ போயெல்லாம் லேசியாக இருக்குதோ இந்த டைலாகை எனக்கு நானே சொல்லிட்டு அந்த விஷயத்தை நான் பண்ணுவேன். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு டீயை குடிக்கிறீங்க அப்படின்னா அதில் எந்த வித தப்புமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ரைஸ் தான், பட் நான் தான் அஃபோர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. இதுவே அந்த 1000 ரூபாய்க்கு உரிய டீயை யாரோ ஒருத்தங்க உங்களை ஏமாற்றி வித்துட்டாங்க அப்படின்னா இது ரொம்ப தப்பான விஷயம். யாருமே உங்களை முட்டாளாக்க கூடாது அப்படின்னு சொல்றதுல ரொம்ப கிளியராக இருங்க. எதை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலும் எதை நீங்கள் பண்ணாலும் அறிஞ்சு செய்யணும். அறியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யவே கூடாது. இதில் ரொம்ப கிளியராக இருங்க. நீங்கள் எந்த இடத்துலையும் முட்டாளாக கூடாது அப்படின்னு சொல்லி. என் 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், நான் டெய்லி பயன்படுத்துகிற ஒரு விஷயமும் கூட. நம்மள நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க, இல்லை நம்மளோட ஸ்டாஃப் இருப்பாங்க, எல்லாருமே நம்மளை சுற்றி இருப்பாங்க. ஸோ இவங்கள்ட்ட நம்ம சில விஷயங்களை எதிர்பார்ப்போம். இவங்க இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே, இதை பண்ணால் நல்லா இருக்குமே, இப்படி பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். கடவுள் சில விஷயங்களை சிலவங்களுக்கு கொடுக்குறதே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் பிறக்கும் போதே கண் இல்லாமல் பிறக்கிறார். ஸோ அவருக்கு நம்ம கண்ணை கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே மாதிரி தான் ஆட்டிடியூட்னு சொல்கிற ஒரு விஷயம். இது அவங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு விஷயம். அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அவங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ண பழகணும். அவங்க அப்படித்தான், கடவுள் அவங்கள அப்படித்தான் படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆட்டிடியூட்டை வந்து மாற்றணும். ஸோ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் எல்லா விஷயத்துலையும் பெர்ஃபெக்டாக இருக்க போகிறது கிடையாது. சில விஷயங்களை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், நான் எல்லாத்தையும் பண்ணி பார்க்குறேன், என்னால் இதை அட்ஜஸ்ட் பண்ணவே முடியலை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் சிம்பிளாக பண்ண வேண்டிய விஷயம், அந்த வியூ வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தாலும் சரி அந்த விண்டோவை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ நான் சொன்ன இந்த 3 விஷயமும் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் இதை திருப்பி கேளுங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறத சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா இது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம், பட் இதை நீங்கள் லைஃப்பில் எடுத்து நடக்கும்போது இது ரொம்ப பெரிய மாற்றத்தை உங்களோட லைஃப்பில் ஏற்படுத்தும்.